பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் ஆஸ்ட்ரோ பூர்ணா மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். இப்ப நம்ம சனி வக்ர பயிற்சி பலாபலன் எப்படி இருக்கு அப்படிங்கிற பார்த்துக்கலாம் மேம். பொதுவா இந்த சனி வக்ர பயிற்சி எவ்வளோ கால அளவு இருக்க போகுது? எப்போ வரப்போகுதுங்க மேம்? சனி வக்ரமாகப்பட்டவர் 13ஆம் தேதி ஜூலை மாதம் வக்ரம் அடைகிறார். சனி தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து வக்ர நிலைக்கு மாறுறார். வக்ர நிலைக்கு மாறுறாருனாலே அவர் வேகமாக இயங்க போகிறார் அர்த்தம். ஏற்கனவே சனின்றது ஒரு ஸ்லோவான கிரகம் தான். இவர் வக்ரமா அடையும் போது தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறு நிலைக்கு மாறப் போகிறார். அப்படி இருக்கும்போது இந்த 13ஆம் தேதி ஜூலையிலிருந்து 27ஆம் தேதி நவம்பர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரத்தன்மை பெறுகிறார். இப்ப இந்த சனி வக்ரம் மேஷ ராசிக்கு டாரட் கார்ட் ரீடிங்மா எப்படி பலன் வரப்போகுதுன்னு பார்க்கலாங்க மேம். ஓகே சார். மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த வக்ர நிலை காலகட்டம் ஒரு நல்ல அருமையான ஒரு காலகட்டமாக தான் இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு 7.5 சனி அப்படின்ற ஒரு விதத்துல இவர்கள் இந்த மாதத்துல இருந்து கொஞ்சம் விடுபடக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். இந்த மேஷ ராசி என்பர்கள் உங்களுடைய தெய்வ பேரை நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வக்ரத்தன்மை அடையக்கூடிய இந்த சனி பகவான் எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்றத நம்ம இந்த டாரட் பிரசன்னமாகப்பட்டது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த 5 மாதத்துல ஒரு முக்கியமான தீர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்க போகுது. அதாவது இந்த காலகட்டம் உங்களுக்கு குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒரு விவாகரத்து வழக்குகள் இருக்கு, இல்ல தேவையில்லாத தொழில்ல வழக்குகள் இருக்கு அப்படின்றவங்களுக்கு அது சம்பந்தமான தீர்வுகள் உங்களுக்கு சாதகமாக அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இவர்களினுடைய அந்த சேமிப்பை நீங்க கொஞ்சம் கரைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். சேமிப்புன்றது இத்தனை நாள் கட்டம் பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப பார்த்து பார்த்து சேமித்து வச்சிருப்பீங்க. அந்த சேமிப்பை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஒரு கடனாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுக்கே கடன் வாங்கி தான் நீங்க செலவுகளும் செய்றீங்க. ஆனாலும் இந்த காலகட்டம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சில பணங்களை தேவையில்லாத நபர்களுக்கு அந்த ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸு சொல்றவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இப்போ இவங்க கிட்ட இருந்து வாங்கக்கூடிய பணம் இது மீண்டும் திரும்ப வராத ஒரு பணமாக தான் இருக்கும். அதனால உங்களுடைய பணத்தை ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். இந்த காலகட்டம் நீங்க எடுக்குகின்ற முயற்சியில் பெரிய அளவுக்கு ஒரு மாற்றங்கள், அதாவது நீங்க எந்த நிலையில எடுக்கிறீங்களோ அந்த நிலையிலிருந்து ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 5 மாதத்துல யார் யாருக்கெல்லாம் சில விஷயங்கள் நிறைவேறாம இருக்கோ, நீண்ட நாள் திருமண தடைகள், இது எல்லாமே இந்த சனி வக்ர நிவர்த்தின்றது இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு முழுமையாக தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி டாரட் கார்ட் ரீடிங் மூலமா என்ன பலன் கிடைக்குங்க? ரிஷப ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்நாள் பலனாக தான் இதை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு தங்களுடைய நிறைய வேண்டுதல்கள், நிறைய ஒரு தேவைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த தேவைகள் எல்லாமே இந்த சனி வக்ர நிவர்த்தியில நமக்கு நிறைவேறுமான்றத இந்த பிரசன்னம் மூலமாக நம்ம பார்க்க போறோம். ரிஷபராசி அன்பர்கள் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பேரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்படின்னாதான் உங்களுக்கு உண்டான பிரசன்னம் ஒரு முழுமையான ஒரு முறையில உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆண் நபர்கள் தனி நபராக இயங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். யார் யார் வீட்டிலலாம் ரிஷபராசி ஆண்கள் இருக்கிறாங்களோ அந்த ஆண்கள் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த இலக்குல நல்ல ஒரு வெற்றி கிடைக்குமா? ஏன்னா ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாற போறாங்க. அந்த மாற்றத்தினால நிறைய ஒரு விஷயங்களும் இவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய முடிவுகள்ல இந்த காலகட்டத்துல ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க. எந்த ஒரு வாய்ப்புகள் வந்தாலும் அதை நிராகரிச்சுட்டு அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் அதே சமயத்துல ஒரு சில பிரச்சனைகளுக்கும் தீர்வும் காணாமல் ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ரிஷபராசி பெண்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த வக்ர காலம் இருக்க போகுது. அடுத்த இந்த காலகட்டம் நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். நம்ம நிறைய சொத்து வாங்கி போடணும், அடுத்து ஆடை ஆபரணங்கள் சேர்க்கணும், அடுத்து மாணவ பருவங்கள், அதாவது 21 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் இருக்க
இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய சில அனாவசிய செலவுகள், அதாவது தேவையில்லாத செலவுகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த செலவுகள இந்த 5 மாதத்துல இவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த ரிஷபராசி என்பர்கள் நிறைய வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஒரு தேவையில்லாத நண்பர்கள் கூட சேர்ந்து பயணிக்கும்போது, அந்த நண்பர்கள் கிட்ட ஏமாறக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும். அதனால ரிஷபராசி என்பர்கள் சனி வக்ர காலத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்க போகுது. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சி என்ன மாரி பலன் தரப்போகுது மேம் டைரக்ட் கார்ட்ல? டாரட் பிரசன்னம் மூலமாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பேரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான சில கொஸ்டின்ஸையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னா தான் இந்த பதிவுல உங்களுக்கு தேவையான பதில்கள்ன்றது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வாழ்நாள்ல குடும்ப பிரச்சனைகளை அதிகமா சுமந்துட்டு இருக்கிறீங்க. அதாவது குடும்ப பாரம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியாக அந்த குடும்ப பாரம். நான் முதல்லயே சொன்ன மாதிரி அந்த குடும்ப பாரத்தை காட்டக்கூடிய இந்த கார்டு தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்திருக்கு. அதுலயும் அந்த பெண்கள் அதிகமான பேர் தன்னுடைய குழந்தைகளை பிரிந்து தவித்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த தவிப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். அதே சமயம் அந்த குழந்தைகளை, அதாவது கணவர் இல்லாமல் குழந்தைகளோடு தனியாக பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இல்ல குடும்பத்தை பிரிந்து வேறு நாட்டிற்கு நீங்க தனியா போய் செயல்படக்கூடிய ஒரு நேரம், வேலை பார்க்கக்கூடிய ஒரு நேரம். இல்ல உங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறாங்க பெண்கள் அப்படின்னா, இவங்களுக்குன்னு தனியா ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கிடைக்கிறதுக்கு, குடும்பத்துல இருந்து வேற இடத்துக்கு போய் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கு. இந்த வக்ர காலகட்டத்துல, சனியோடைய வக்ர காலகட்டத்துல இந்த மிதுன ராசி அன்பர்கள் நிறைய ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடன் தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தேவையில்லாத தொடர்புகள், அதாவது இல்லீகலா சில பிரச்சனைகள்லாம் இவர்களுக்கு வருது. அடுத்து இல்லீகலா மணி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கு. இதுக்கு தேவையான டாக்குமெண்டேஷன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இல்ல அப்படின்னா, கண்டிப்பாக இதுல பெரிய அளவுக்கு பாதிப்பை இந்த மிதுன ராசி அன்பர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். வருமானத்தை பொறுத்தமட்டுக்கும் தொழில் மூலமாகவும், வேலை வாய்ப்புகள் மூலமாகவும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு வருமானம் இருக்கு. அந்த வருமானத்திற்காக உழைக்கக்கூடிய ஒரு நேரமும் அளவுக்கு அதிகமாக இருக்கும். இதனால இந்த மிதுன ராசி அன்பர்கள் இந்த சனி வக்ர காலகட்டத்துல உங்களுடைய வருமானத்தை ஒரு ப்ராப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. கடகராசி நேயர்களுக்கு சனி வக்ர பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன் தரப்போகுது மேம் டைரக்ட் கார்ட் ரீடிங் மூலமா? ஓகே சார். கடகராசி அன்பர்கள் நிறைய பேர் ஒரு மனக்குழப்பத்துல இருக்கிறீங்க. அஷ்டம சனி முடிஞ்சிருச்சே, எங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வரல அப்படின்ற மாதிரியா இருக்கிறீங்க. இந்த டாரட் பிரசன்னம் இந்த வக்ர காலகட்டத்துல, சனியோடைய வக்ர காலகட்டத்துல எந்த மாதிரியான ஒரு பிரசனமா இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். கடகராசி என்பர்கள் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பேரையோ, இல்ல உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய பேரையோ கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னா இந்த பிரசன்னம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கடகராசி என்பர்கள் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு பயந்த ஒரு சுபாவத்துல தான் இருக்கிறாங்க. யாரா இருந்தாலும் சரி, அது வயது அதிகமானவர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினவர்களாக இருந்தாலும் சரி, இளம் வயதினர்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டம் கொஞ்சம் ஒரு பயத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா இவர்களுக்கு எதிர்க்க பார்த்தீங்கன்னா, நிறைய பிரச்சனைகள் 1, 2 இல்ல. வருமான பிரச்சனை, வேலை பிரச்சனை, அடுத்து கடன் பிரச்சனை, குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவுகள் பிரச்சனை, இப்படி அடுத்தடுத்த பிரச்சனைகள்னால இவர்களினுடைய மனதாகப்பட்டது நிறைய ஒரு பெரிய அளவுக்கு தொந்தரவை சந்திக்கக்கூடிய ஒரு மனநிலையில தான் இருக்கிறீங்க. ஆனாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு வருமானம்ன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த வருமானத்தை இடம் அறிந்து நீங்க அதை செலவு செய்யணும். செலவு செய்யல அப்படின்னா தேவையில்லாத நபர்களால் அந்த வருமானம் ஏமாற்றப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்போ நீங்க உங்ககிட்ட வருமானம் இருக்குதுன்னு தெரிஞ்ச உங்களுடைய நண்பர்களோ, உங்களுடைய உறவினர்களோ உங்ககிட்ட இருந்து அந்த வருமானத்தை பறிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வருமானம் பறிப்புன்னா உங்களுக்கு டைரக்டா வந்து நீ இவ்வளவு வச்சிருக்கிற குடு அப்படின்றதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு உண்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட் அப்படின்ற மாதிரி ஒதுக்குவாங்க. இல்ல ஒரு தொழில்ல ஆசை காமிச்சு அந்த தொழிலில் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளும் எடுப்பாங்க. இதனால நீங்க உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடகராசி என்பர்களுக்கு கிடையாது. உங்களுக்கு வந்த வருமானத்தை
வருமானத்த நீங்க சேமித்து வைக்கிறது தான் நல்லது. எந்த விதத்திலயும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடாது. இந்த காலகட்டம் கடகராசி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வருமான வளர்ச்சி, வேலை வளர்ச்சி, அடுத்து பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய வேலையில ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடகராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் காதல்ல ஒரு நல்ல ஒரு சக்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த காலகட்டம் திருமண உறவுலையும் ஒரு நல்ல ஒரு பந்தத்தை பிரிந்த தம்பதிகள் மீண்டும் சேரக்கூடிய ஒரு கால நேரத்தையும் அனுமதிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கப்போது. குழந்தை பாக்கியம் முக்கியமா இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர காலகட்டத்துல இருக்கப்போது. இதனால இந்த கடகராசி அன்பர்கள் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். சிம்ம ராசினியர்களுக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சி மூலமா டைரக்ட் கார் ரீடிங்ல என்ன பலன் வரப்போகுதுங்க? சிம்ம ராசி அன்பர்கள் நீங்க உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பேரை போடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நிறைய சிம்ம ராசி அன்பர்கள் முருகனுடைய ஒரு பக்தர்களாக இருக்கிறீங்க. அந்த முருகனுடைய தெய்வத்தினுடைய பேரையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சனி வக்ர காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத இந்த பிரசனம் மூலமாக நம்ம முழுமையா பார்க்கலாம். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு நிறைய ஒரு போராட்டங்கள், சவால்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கு. அந்த சவால்கள்ல இருந்துலாம் நமக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுதுன்றத பார்க்கலாம். இந்த சிம்ம ராசி அன்பர்கள் கண்டிப்பாக இந்த 5 மாதங்கள்ல இடம் விட்டு இடம் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு நேரம். இந்த மாற்றத்தினால நிறைய வருமானம், அடுத்த குடும்பத்தை பிரிந்து செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கப்போது. இந்த இடம் மாற்றத்தினால ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை இந்த சிம்ம ராசி அன்பர்கள் பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கப்போது. இந்த சிம்ம ராசி ஆண்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு உயர் பதவியை தன்னுடைய அலுவலகத்திலும் சரி, தன்னுடைய தொழிலையும் சரி, ஒரு நல்ல உயர்ந்த பதவியை, உயர்ந்த அங்கீகாரத்தை தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, உங்க தொழிலுக்கு ஒரு தேவையான ஒரு அங்கீகாரம்ன்றது இந்த சமுதாயத்துல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதிகப்படியான ஒரு சர்ப்ப தோஷங்கள், அதிகப்படியான ஒரு எல்லா தோஷங்களும், கர்ம தோஷங்களும் இந்த காலகட்டம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கப்போகுது. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த சிம்ம ராசி அன்பர்கள் தன்னுடைய ராஜபோக வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த சனி வக்ர காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா, இந்த சிம்ம ராசி அன்பர்கள் தாங்கள் நினைத்தது எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பணப்புழக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் ஒரு கடன் கேட்டா கூட அந்த கடன்றது வராது. ஆனா இந்த காலகட்டம் கடன் வாங்கியாவது செலவு பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த இடத்துல வாங்கின கடனை இன்னொரு இடத்துல கொண்டு போய் அடைக்கிறதுக்கு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய கடனை இன்னொரு இடத்துல இருந்து கடன் வாங்கி அடைக்கிறது. இப்படி அந்த ரொட்டேஷன்ஸ்ன்றது அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர காலகட்டம் இருக்க போகுது. கன்னி ராசினியர்களுக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது டைரக்ட் கார் ரீடிங் மூலமாங்க? கண்டிப்பா. கன்னி ராசி அன்பர்கள் தன்னுடைய திறமைகள் வெளியில வராதத நினைச்சு நிறைய ஒரு பதட்டத்துல தான் இருக்கிறீங்க. ஏன்னா எந்த நேரத்துல எனக்கு வேலை போகும் அப்படின்றது தெரியல அப்படின்ற மாதிரியாக நிறைய ஒரு கன்னிராசி அன்பர்களுக்கு குழப்பங்கள் இருக்கு. நீங்க உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பேரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய டாரட் பிரசன்னம் இந்த சனி வக்ர காலகட்டத்துல என்ன மாதிரியாக இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இந்த கன்னி ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் ஒரு 5 மாதங்களுக்கு ஒரு அதிகமான ஒரு ஆசைகளை பெறக்கூடிய ஒரு நேரம். நிறைய ஆசைகள் வரப்போகுது. இந்த காதலே பண்ணாத ஒரு கன்னிராசி அன்பர்கள் கூட இந்த 5 மாதத்துல காதல் தருணம்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். அதே சமயத்துல நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இடையில ஒரு 2 வருஷமா எந்த ஃப்ரெண்ட்ஸையுமே சந்திக்காம, எந்த நபர்கள் கூடமும் தொடர்பு இல்லாம இருந்த இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த 5 மாதங்களுக்கு மீண்டும் அந்த தொடர்புகளை புதுப்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த இடத்துல ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் இந்த கன்னிராசி அன்பர்கள். ஏன்னா தேவையில்லாத நபர்கள் உள்ள வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால இந்த இடத்துல கவனமாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய இழப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்க போகுது. அடுத்து இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள்ன்றது கண்டிப்பா இந்த காலகட்டம் இருக்கும். நிறைய கன்னிராசி அன்பர்கள் எங்களுக்கு வேலை கிடைக்கவே இல்ல. வேலைன்றது கடைசி வரைக்கும் போகுது. கடைசி நேரத்துல அதுல ஃபெயிலியர் தான் வருது அப்படின்றவங்க இருக்கிறாங்க.
இவர்களுக்கு எல்லோருக்குமே ஒரு முக்கியமான வேலை, ஒரு உயர்ந்த பதவி கொடுக்கக்கூடிய ஒரு வேலைன்றது கண்டிப்பா இந்த காலகட்டம் காத்துட்டு இருக்குது. அத நீங்க பயன்படுத்திக்கணும். இந்த காலகட்டம் அதை பயன்படுத்தும்போது உங்களுக்கு சில இழப்புகள் வரும். அதாவது குடும்பத்தை பிரிஞ்சு போகுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத நிறைய தூரத்துக்கு போறது. அதாவது அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வேலையாக தான் இருக்கும். ஏதாவது ஒண்ணு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நீங்க அந்த வேலை வாய்ப்பை தேடிக்கணும். இந்த காலகட்டம் நீங்க எப்பவோ இன்வெஸ்ட் பண்ண பணம், இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு முதிர்வு பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இருக்கப்போது. இந்த காலகட்டம் ஒரு சொத்துக்களை வித்து ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். யார் யாருக்கெல்லாம் சொத்து விக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இந்த காலகட்டம் அந்த சொத்துக்களை விக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கடனையும் அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக தான் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எந்த மாதிரி பலன் தரப்போதுமா? டைரக்ட் கார்ட் ரீடிங் மூலம். துலாம் ராசி அன்பர்கள் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பேரை நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா துலாம் ராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள்னால சில தொந்தரவுகள், குழந்தைகள் மீன்ஸ் அவங்களுடைய திருமண வாழ்க்கையில அதிகப்படியான ஒரு தொந்தரவுகள் இருந்துட்டு இருக்குது. இது எல்லாமே இந்த டாரட் பிரசன்னம் மூலமாக இந்த சனி வக்ர காலகட்டத்துல நம்ம பார்க்க போறோம். இந்த டாரட் பிரசன்னத்துல அந்த குழந்தைகளினுடைய திருமண வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த முடிவுகளுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு சரியான ஒரு நீதி, ஒரு சரியான ஒரு தீர்வு, சரியான ஒரு பிரிவு அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். நிறைய பேருக்கு இந்த துலாம் ராசி என்பர்கள் பிரிவை எதிர்பார்த்து நீங்க விவாகரத்து வழக்குகள்லாம் பதிவு செய்திருப்பீங்க. அந்த பிரிவுன்றது உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது. சில பேர் பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே காரணம் இல்லாம அந்த திருமண வாழ்க்கையில உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பிரச்சனைகள் அடைஞ்சிருக்கும். அந்த வாழ்க்கையிலயும் சில நீதிய அதாவது ஒரு தேவையான ஒரு தீர்வுகள்ன்றது இந்த காலகட்டம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் துலாம் ராசி என்பர்களுக்கு அலுவலகத்துல உங்களுக்கு தேவையில்லாத வழக்குகள் இருக்கோ, அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரவேண்டிய வருமானங்களும் அதன் மூலமாக வரவேண்டிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த துலாம் ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையில நிறைய தடைகளை தாண்டி வரக்கூடிய ஒரு நேரம். இதுவரைக்கும் இருந்த தடைகளை விட இப்ப வரக்கூடிய காலகட்டங்கள்ல அந்த தடைகளை எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்து, தனக்கு தேவையான சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த 5 மாதங்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டம் துலாம் ராசி அன்பர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு பெரிய முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு நேரம். எல்லாத்துலயுமே நல்ல போல்டா டிசிஷன் எடுத்து, அந்த டிசிஷன் மூலமாக குடும்ப வளர்ச்சியை கண்ணுக்கு எதிராக பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இத நான் முதல்லயே சொன்ன மாதிரி குழந்தைகளினுடைய திருமணத்துல நிறைய தோல்வியை கண்ட இந்த துலாம் ராசி அன்பர்கள், இப்போ அந்த குழந்தைகளினுடைய வளர்ச்சியையே கண் முன்னாலே பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். புதிதாக திருமணம் செய்பவர்களுக்கு அந்த குடும்ப வாழ்க்கைன்றது இந்த சனி வக்ர காலகட்டத்துல முழுமையான ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போகுது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி டைரக்ட் கார்ட் ரீடிங் மூலம் என்ன பலன் தரப்போகுதுங்க? விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த டாரட் கார்ட் பிரசன்னம் பார்த்தீங்கன்னா, இந்த சனி வக்ர காலகட்டத்துல உங்களுடைய தெய்வத்தினுடைய பேரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு தேவையான ஒரு நிவர்த்திகள்ன்றது இந்த காலகட்டம் முழுமையாக கிடைக்க போகுது. இந்த பிரசன்னம் மூலமாக இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை, அதை தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நிம்மதியே இல்லாத வாழ்க்கை. ஒரு அலுவலகத்துக்குள்ள போனாலும் அந்த அலுவலகத்துல பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத ஒரு தொந்தரவுகள், நீங்க செய்யாத தவறுகளுக்கு ஒரு தண்டனையை அனுபவிக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, எப்போ நமக்கு இந்த வேலை போகுமோ அப்படின்ற மாதிரியாகலாம் தேவையில்லாத தொந்தரவுகளை அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ இந்த காலகட்டம் அந்த அலுவலகத்துல உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு, அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். ஒரு ஆஃபீஸ்க்குள்ள என்ட்ரி ஆனாலே இப்போ ரொம்ப ஸ்மூத்தா உங்களுடைய அலுவலகம் செல்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதே மாதிரி குடும்ப உறவுகள் அப்படின்னு பார்க்கும்போது, குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களே உங்களுக்கு எதிரிகளாக கடந்த காலத்துலலாம் செயல்பட்டிருப்பாங்க. அவங்க எல்லாருமே இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பண்றதுக்கு, ஃபினான்ஷியல் சப்போர்ட்,
அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன ஒரு ஹெல்த் வைஸ் என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ, அதுக்கு எல்லாத்துக்குமே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரியான ஒரு ஒத்துழைப்பை குடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தன்னுடைய அ வாழ்க்கையில் வாழ்நாள் பலனாக தான் இந்த 5 மாதங்களுக்கு அனுபவிக்க போறாங்க. இதுவரைக்கும் நடந்திராத சில சம்பவங்கள்லாம் இப்ப நடக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் அடைக்க முடியாத சில கடன்கள எல்லாத்தையுமே அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்பத்தில இருக்கக்கூடிய நபர்கள்னால நிறைய ஒரு முன்னேற்றங்கள், இப்படி படிப்படியான வளர்ச்சியை இந்த 5 மாதங்கள்ல ஒவ்வொரு மாதமும் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் ஒரு தடையிலிருந்து வெளியேறி, அந்த தடைகளின் நிவர்த்தியின் மூலமாக நிறைய ஒரு சந்தோஷங்களையும், நிறைய ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கையையும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டத்தில இந்த வேலைக்கு போகக்கூடிய நபர்கள், வேலை செல்லக்கூடிய இடத்துல ஒரு சில தடைகள் இருந்தாலும், அத பெரிய அளவுக்கு மனசுல போட்டு வருத்திக்காம, நீங்க செய்யக்கூடிய வேலையில தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, அதுல அதிகப்படியான வருமானம், வளர்ச்சிகள்ன்றது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு சனி வக்ர பயிற்சி பலன் டாரட் கார்ட் ரீடிங் மூலமா என்ன பலன் கிடைக்குங்க? கண்டிப்பா. தனுசு ராசி அன்பர்கள் தன்னுடைய குலதெய்வத்தினுடைய பேர கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த டாரட் பிரசனம் மூலமாக இந்த சனி வக்ர காலகட்டத்தில எந்த மாதிரியான ஒரு பலன்கள் இருக்க போது? ஏன்னா 5 மாதம்ன்றபோது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு வக்ர நிலை அடைகிறார். இந்த காலகட்டம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தனுசு ராசி அன்பர்கள் தன்னுடைய நிறைய ஒரு வாழ்வாதாரங்களை இழந்து தவிச்சிட்டு இருக்கிறாங்க. எந்த விதமான ஒரு விஷயமுமே வெளியில முயற்சி செய்தாலும் நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் அந்த வாழ்வாதாரத்தை இழந்து தனிநபராக தவிச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த ஒரு சனி வக்ர காலகட்டம் இந்த 5 மாதங்கள்ல 2 வாய்ப்புகள்ன்றது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அந்த 2 வாய்ப்புகளையும் பயன்படுத்தும்போது அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த தனுசு ராசி ஆண்கள் இந்த காலகட்டம் தடைகளை முழுமையாக நிவர்த்தி செய்து தன்னுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் எளிதாக சுலபமாக ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு நேரம். விவாகரத்து வழக்குகள் அதை எல்லாத்தையுமே தாண்டி மறு திருமணம், அடுத்து தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமண வாழ்க்கை, இப்படி புதிய புதிய முயற்சிகள்ல ஒரு நல்ல மாற்றத்தை இந்த தனுசு ராசி ஆண்கள் பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் இந்த 5 மாதங்கள்ல நிறைய ஒரு ஆசைகள் உருவாகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஆசைன்னா பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது நம்ம நிறைய செலவு செய்து போகணும், இல்ல நிறைய செலவு செய்து வீடு வாங்கணும், ஒரு ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு எண்ணங்கள் தோன்றக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இந்த காலகட்டம் அந்த மாதிரியாக நாங்க செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி செஞ்சீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு கடன்ல மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஓரளவுக்கு இருக்கக்கூடிய வருமானத்தை வைத்து சின்ன சின்ன ஒரு தேவைகளையும், சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்களையும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த 5 மாதத்துல செஞ்சுட்டீங்கன்னா, இந்த 5 மாதம் கழிச்சு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டம் அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி மூலம் என்ன பலன் கிடைக்க போகுதுங்க? மகர ராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு தொழில் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நீங்க இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த சனி வக்ர காலகட்டத்துல இந்த டாரட் பிரசன்னம் மூலமாக நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்றத பார்க்கலாம். நீங்க உங்களுடைய தெய்வத்தினுடைய குலதெய்வத்தினுடைய பேரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய ஒரு விஷயங்கள்ல தடைகள் அதிகமாக இருக்கு. இன்னும் தடை நிவர்த்தின்றது கண்டிப்பா இல்ல. சனியும் இன்னும் வக்ரம் அடையறதுனால இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மேலும் அந்த தடைகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. நிறைய விஷயங்கள்ல கோர்ட்டு கேஸ் வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். அலுவலகம் சம்பந்தமாகவும் தொழில் சம்பந்தமாகவும் நிறைய ஒரு வழக்குகளை இந்த மகர ராசி அன்பர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அலுவலகத்துல தேவையில்லாத வேலை இழப்புகள்ன்றது இந்த சனி வக்ர காலகட்டத்துல இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க எதனால இந்த வேலைய விட்டீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு இந்த 13th ஜூலையிலிருந்து மகர ராசி அன்பர்கள் திடீர்னு வேலை இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும்.
அடுத்து இந்த மகர ராசி அன்பர்கள் அந்த வேலை இழப்புகளை சந்தித்து இடம் விட்டு இடம் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு நேரம். உங்களை அறியாமலேயே நீங்க சில தேவையில்லாத தவறுகள் செய்யறதுக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த இடம் மாற்றத்தின் மூலமாக ஒரு பிரிவினையை சந்திக்கிறதுக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த மகர ராசி என்பர்கள் நீங்க இந்த சனி வக்ர காலகட்டத்துல தொழில்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில எந்த விதமான ஒரு முயற்சிகளுமே இல்லாம வேலைய விடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அ இவர்களுக்கு அந்த குடும்பம் ரீதியாக நிறைய ஒரு உறவு சம்பந்தமாப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இல்லீகல் ப்ராப்ளம்ஸும் நெறைய வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மகர ராசி என்பர்களுக்கு. உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகளும் இந்த 5 மாதத்துல அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏற்கனவே ஏதாவது உடல் தொந்தரவுகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல தேவையான மெடிக்கல் கேர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பெரிய அளவுக்கு ஆபத்துகளை தவிர்க்கலாம் இந்த மகர ராசி அன்பர்கள். கும்பராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சி டாரட் கார்ட் ரீடிங்கா என்ன பலன் கிடைக்குங்க? கும்பராசி என்பர்கள் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பேரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்படின்னா தான் இந்த டாரட் பிரசன்னம் உங்களுக்கு ஒரு முழுமையான நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு பிரசன்னமாக இருக்கும். ஏன்னா நிறைய தேவைகள் இருக்கும். ஒரு தெய்வ சக்தியின் மூலமாக நம்ம இந்த டாரட் பிரசன்னம் பார்க்கும்போது இந்த கும்பராசி என்பர்கள் நிறைய பேருக்கு உங்களுக்கு உண்டான ஒரு தேவைகள் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த சனி வக்ர காலம் இருக்க போது. இந்த டாரட் பிரசன்னத்துல பார்த்தீங்கன்னா, கும்பராசி பெண்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தனிமையில விடப்பட்ட ஒரு பெண்களாக தான் இருக்கிறாங்க. எந்த நேரத்துல நம்ம திருமணம் ஆகி வந்தோமோ தெரியல. இப்படி நம்மளால எந்த விதமான அங்க அவமானம் அது அடுத்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத ஒரு பழி சொல் இந்த மாதிரிலாம் நிறைய ஒரு இப்பதான் திருமணமாகி ஒரு 6 மாசம் தான் ஆகும். ஆனாலும் அந்த இடத்துல ஒரு பெரிய அவச்சொல்லை இந்த பெண்கள் சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். தனி நபராக போராடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்ரம் பெண்களுக்கு அதிகப்படியான ஒரு உணர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. ஆண்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சனி வக்ர காலகட்டத்துல நிறைய ஆசைகள்னால திரியக்கூடிய ஒரு நேரம். ஆசைகள் அளவுக்கு அதிகமா இருக்கும். ஏற்கனவே அந்த ஜென்ம சனி இருந்து இந்த கும்பராசியில இருக்கக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டுட்டாங்க. அப்படி இருந்தும் இவர்களை அந்த ஆசையின் காரணமாக ஏற்பட்ட உறவுகள் வந்து இவர்களை தொடர்ந்து ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால வெளியிடத்துல காசுகளை செலவு பண்றது, அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த தேவையில்லாத உறவுகள், அடுத்து தேவையில்லாத பழக்கவழக்கங்கள், இந்த குடிப்பழக்கம், இந்த மாதிரியான போதை பழக்கம், இதெல்லாம் இந்த காலகட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப கண்ட்ரோல்டா இருந்தீங்கன்னா தான் இந்த சனி வக்ரம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு மிகுந்த அளவுக்கு பிரச்சனைய குடுக்காது. இதுலலாம் அடிக்ட் ஆகக்கூடிய ஒரு நேரம். ஒன்ஸ் அடிக்ட் ஆயிட்டீங்கன்னா, உங்களருந்து இத மீண்டு கொண்டு வரதுக்கு மிக ஒரு கடினமான ஒரு காலமாக தான் இருக்கும். பெண்களுக்கு குடும்ப உறவுகள்ல நிறைய ஒரு பிரச்சனைகளை தீர்த்து அவர்கள் சுயமாகவே சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். குடும்பத்திற்காக இதுவரைக்கும் பெண்கள் அமைதியாக இருந்த இந்த கும்பராசி பெண்கள் இப்போ தனக்குன்னு ஒரு இண்டிபெண்டண்டா வாழக்கூடிய ஒரு நேரம், வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம், பிசினஸ் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த காலகட்டம் பெண்கள் கிட்ட அந்த வருமானங்கள் புழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தேவைக்கு அதிகமான வருமானமே இந்த கும்பராசி பெண்கள் அதிகப்படியாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. மீனராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சி டாரட் கார்ட் ரீடிங் மூலமா என்ன பலன் கிடைக்க போகுதுங்க? மீன ராசி என்பர்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய பேரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மீன ராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிலைன்றது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. ஏன்னா சனி உங்களுடைய ராசியிலிருந்து வக்ரத்தன்மை பெறும்போது உங்களுடைய ராசிக்கு பெருமளவு பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு நேரம். நிறைய பேர் பார்ட்னர்ஷிப் தொழில்ல மாட்டிட்டு இருக்கிறீங்க. பார்ட்னர்ஷிப் தொழில்ல ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அதுல இருந்து ரிட்டர்ன்ஸ் வராம கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்து காலத்திற்கு மேல நீங்க போட்டதே 1 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்பீங்க. இப்போ ஒரு 6 மாசமா ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். ஆனாலும் அதுல இருந்து 1 பைசா கூட உங்களுக்கு வராத ஒரு தொழிலாக தான் இருந்துட்டு இருக்கு. அது எல்லாமே இந்த காலகட்டம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும்.
மருத்துவ செலவுகள் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்ர காலகட்டத்துல அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். வெளிநாட்டு பயணங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். பிசினஸ் சம்பந்தமாகவும் சரி, அலுவலகம் சம்பந்தமாகவும் சரி, கார்ப்பரேட் நிறுவனத்துல வேலை பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு ஆன் சைட்டா ஒரு 6 மாச ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த மீன ராசி அன்பர்கள் இடம் விட்டு இடம் பெயர்ச்சி செய்யறதுனால, அங்க உங்களுடைய உடல் நலன்ல நிறைய பாதிப்புகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உடல் பாதிப்புகள் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுடைய சேமிப்பும் கரையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சனி வக்ர காலகட்டத்துல அந்த நோய்களினுடைய தீவிரம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த நோய் தீவிரம் அப்படின்னு சொல்லும்போது, கேன்சர் வெளியில வர்றதோ, இதுவரைக்கும் என்னன்னே தெரியாம இருந்த சில நோய்கள்லாம், இப்போ இதுதான் இந்த நோய் தான் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு இந்த சனி வக்ரமாகப்பட்டவர் இந்த மீன ராசி என்பர்களுக்கு அந்த நோயினுடைய தீவிரத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மீன ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் 5 மாதத்துல நீங்க ஒவ்வொரு மாதமுமே குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது மிக ஒரு அவசியமான ஒன்றா இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல பலன்கள்லையும் அதிகப்படியான ஒரு செலவும் சேர்ந்து இருக்கிறதுனால, அதை பாதுகாக்கிறதுக்கு நம்ம குலதெய்வ ஒரு வழிபாடு அப்படின்னு பண்ணணும்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 12 ராசிகளுக்கும் சனி வக்ர பெயர்ச்சி டாரட் கார்ட் ரீடிங் மூலமா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. வணக்கம் சார். நன்றி.